ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீலா மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஏனை வச்சுக்கலாம், அடுப்பத்தை வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூன். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ தேவையான பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும் பொன்னிறமாக. அப்புறம் நம்ம 2 தக்காளி, மீன் குழம்புக்கு தக்காளி அதிகமாக போடணும். 2 தக்காளியை ஒன்றும் பாதியமாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இப்போ பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டால் டேஸ்ட் அது நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. இப்போது நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தக்காளி, அது சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்கட்டியே புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது நல்லா வதங்கட்டும். கல் உப்பு போட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இப்போ தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. இப்போ நம்ம புளி தண்ணி வடிகட்டி ஊற்றிக்கலாம். அந்த திப்பி கிப்பி இருந்தால் இதிலே நின்றுடும். அடுப்பு ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். அந்த பச்சை வாசலாம் போய் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம மீன் போட்டுக்கலாம். நான் சீலா மீனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா இதை போட்டுக்கலாம். இப்போது இதை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே நம்ம சும்மா லைட்டாக அப்படியே விட்டுடணும், இல்லைன்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சிரும். இப்போ இது கொஞ்சம் கொதி ஒரு 2 செகண்டு வச்சு அந்த கொதி வந்த உடனே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தூவி வச்சுட்டு இது மூடி வைக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சும்மா லைட்டாக கலரி விட்டுட்டு இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் ஒண்டி இருக்கட்டும். இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது பாருங்கள், இப்போ எப்படி நல்லா மீன் குழம்பு கொதிச்சிருக்கு பாருங்கள். மீனுங்களும் நல்லா வெந்துட்டுருக்கோம். நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கலரிடாதீங்க மீனை. இது பாருங்கள், மீனும் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சீலா மீன் குழம்பு இதான் இப்படி தான் செய்யணும்.
நீங்கள் ஒரு டைம் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.